ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ வந்து 1 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்ட அனைத்து கண்டட்டும் எஜுகேஷன் பர்பஸாக உருவாக்கப்பட்டவையே, எந்தவித பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒன்லி அனலைசிங் மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி 1 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கண்டிஷனை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து ஒரு லோ ப்ரைஸ் ஃபார்ம் ஆகும். அந்த லோ ப்ரைஸ் நோட் பண்ணிக்கோங்க. அந்த லோ ப்ரைஸ்லேருந்து ஒரு ஹை ப்ரைஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ஹையை நோட் பண்ணிச்சுக்கோங்க. இப்போ நமக்கு லோவும் ஹையும் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ ஹை சைடை வந்து உடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. உடச்சிட்டு ஒரு நியூ ஹை ஃபார்ம் ஆகும். அந்த நியூ ஹை ஃபார்ம் ஆகும். அந்த நியூ ஹை நோட் பண்ணிச்சுக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டு அந்த நியூ ஹையிலேருந்து மார்க்கெட் புல் பக்கம் கீழே இறங்கும். கீழே இறங்கிட்டு அந்த நியூ ஹையை உடச்சிச்சுன்னா நம்ம கால் சைடில் என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா? இதே மாதிரி தான் லோவிலையும் லோ உடச்சோன்னு என்ட்ரி எடுக்கக்கூடாது. லோ உடச்சோன்னு ஒரு லோ ஃபார்ம் ஆகும். அந்த லோ நோட் பண்ணிக்கோங்க. அந்த லோவிலேருந்து ஒரு புல் பக்கம் மார்க்கெட் மேலே ஏறிட்டு மறுபடியும் அந்த செகண்ட் லோ உடச்சிச்சுன்னா நம்ம புட் சைடு என்ட்ரி எடுக்கலாம். அது நீங்கள் சார்ட்டில் பார்க்க உங்களுக்கே தெரியும். நீங்கள் 14 பாருங்கள், மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆகி ஒரு லோ ஃபார்ம் ஆகுதுங்க. இங்கே வந்து ஒரு லோ ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த லோ நோட் பண்ணிக்கோங்க. லோ நோட் பண்ணிட்டோம். ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து லோ ஃபார்ம் ஆகுது. இந்த லோ நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த லோவிலேருந்து ஒரு ஹை ஃபார்ம் ஆகுது. இந்த ஹையை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு லோவும் ஹையும் கிடச்சிருச்சு. இப்போ வந்து எந்த சைடு உடைக்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கணும். மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து கீழே லோ ஃபார்ம் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு ஹை ஃபார்ம் ஆகிடுது. ஹை ஃபார்ம் ஆகி மார்க்கெட்டை இறங்கி இந்த லோ பார்த்திங்கன்னா இந்த லோ வந்து உடச்சிருச்சு. உடச்சி ஒரு நியூ லோ ஃபார்ம் ஆகுது. உடச்சிட்டு இங்கே ஒரு நியூ லோ ஃபார்ம் ஆகுது. இந்த நியூ லோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உடச்சிட்டு நியூ பார்த்துங்க மார்க்கெட் நான் வச்சுக்கோங்க. நான் பாருங்கள், லோ உடச்சி நியூ லோ ஃபார்ம் ஆகிட்டு மறுபடியும் புல்பாக மேலே ஏறுது. மார்க்கெட் புல்பாக மேலே ஏறிட்டு இந்த லோ உடச்சா மட்டும்தான் என்ட்ரி எடுக்கணும். அதாவது நியூ லோ உடைக்கணும். உடச்சா மட்டும்தான் நம்ம புட் சைடு என்ட்ரி எடுக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகேவா? பார்ப்போம். இப்போ மார்க்கெட் நல்லா மேலே ஏறிட்டு அந்த செகண்ட் லோ உடச்சிருச்சு. ஓகேவா? செகண்ட் லோ உடச்சிருச்சு. எந்த கேண்டில் உடச்சிருக்கு பாருங்க. கரெக்டாக 10 மணி கேண்டில் வந்து உடச்சிருச்சு. அப்போனா இதுக்கு அடுத்த கேண்டில் என்ட்ரி எடுத்துடணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம எடுக்கக்கூடிய ப்ரீமியம் வந்து 70 100க்குள்ளே